மீக 6 அதிகாரம் 8 வசனத்துல, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு உயர்வுக்கு நம்மளை கொண்டு போகிறார், நம்மளை ஆசிர்வதிக்கிறார். ஆனால் நம்மளுடைய இருதயத்துல அவர் நம்மளோட இருக்கிறார், வாசம் செய்கிறார். நம்ம சரீரம்தான், நம்மளுடைய இருதயம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்குள்ள முழுமையாக அவரை பின்பற்றி நடக்கும் போது அவர் நம்மளிடத்தில் எதையும் எதிர்பார்க்கிற தெய்வம் அல்ல. அவர் நம்மளிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார். உனக்கு மகனே, நீ கேட்டதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். நீ விரும்பின காரியத்தை எல்லாம் உனக்கு வாய்க்க செய்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் நான் கேட்பது ஒன்றுதான், மன தாழ்மையாக இரு என்று கர்த்தர் இன்னும் அந்த வார்த்தையில சொல்லியிருக்கார். பாருங்க, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மையான காரியம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போற ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மை தீமை என்று அறிந்து கொள்கிற ஞானத்தை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார், நம்மளோடு இடைப்படுகிறார். நீ இந்த மாதிரி காரியத்துல இப்படி இரு, உண்மை உள்ளவனாக இரு, உன்னுடைய தொழில எல்லா விதத்திலையும் நீ நியாயமாக நடந்துக்கோ, அப்படிதான் நீ நடந்தாதான் நன்மையை நீ சுதந்திரிக்க முடியும், எல்லாம் நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்காக நம்மளும் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறோம் காணிக்க, எல்லா விதத்திலையும் நம்ம குறையில்லாம நம்ம கர்த்தரோடு இடைப்பட்டு வாழ்கிறோம். ஆனாலும் அவர் நம்மளிடத்தில் ஒன்றுதான் அதிகமாக எதிர்பார்க்கிறார், மன தாழ்மையாக இரு என்று.